friends, welcome back to my Aqua Recipes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்போ குக்கிங் வீடியோ தான் எப்போவுமே வந்து நான் தான் செஃப்பாக இருப்பேன். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் எங்கள் அக்கா இன்னைக்கு நம்ம குக் பண்ணுற போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ நான் வந்து செஃப்போட பார்ட்னர். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோட தோலை உரிக்க போகிறோம். பீலர். ஸோ இப்போ பொட்டேட்டோ பீல் பண்ண போகிறோம். ஸோ பொட்டேட்டோ கொடுடா. இப்போ விளாண்டுட்டு இருக்காம போய் பீலர் எடுத்துட்டு வா. கடைசியில் நம்மளை அசிங்கமாக கொடுக்க முடியாது. அப்படியே ஒரு பீலர் எடுத்துட்டு வர 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இதெல்லாம் பீல் பண்ணி பார்ட்னர்னா அவ்வளோ வேலை பண்ண அவசியம் இல்லை. நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன். நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன். பார்ட்னராக இருக்கிற சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு நிறைய வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் வெறும் சாப்பிட்டா மட்டும் போதும். வேலை செய்யணும். இதுக்கப்புறம் தான் வேலை இருக்கு. சரி நான் கொஞ்சம் ஃப்ரேம் மட்டும் எடுத்து போய்க்கலாம். இவ்வளோ போதுமா? ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதை நான் கட் பண்ணுறதை அப்படியே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஒரு கட்டு பண்ணணும். இது கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஷேப் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இதை இப்படி ஸ்லைட் பண்ணி ஒரு கட் பண்ணணும். வந்து ஃப்ரேம் விட்டு வெளியே போய் இருந்தால் உள்ளவா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரேம் விட்டு வெளியே போய்க்கிறேன். ஸோ அவ்வளோதான் அதை கட் பண்ணியாச்சு. இதான் லாஸ்ட்டு. அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து க்ளீனான கிளாத்தில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இதை காய வைக்கணும். ட்ரை பண்ணணும். அது என்னவோ இங்கிலீஷ் நான் வந்து தமிழில் சொன்னேன், நீ வந்து இங்கிலீஷில் சொன்னேன். அதான் வித்தியாசம். சரி நான் இப்போ க்ளீனான கிளாத் எடுத்துகிறேன். நில்லு நான் போய் எடுத்துகிறேன். க்ளீனான கிளாத் வந்துருச்சு. எனக்கு தெரியாதா? நான் கிச்சன் உள்ள தான் வந்துருக்கேன். இது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஷாலு. இதை வந்து சின்ன கிளாத்தாகவும் எடுத்துக்கலாம். நான் சொன்னது அப்படியே ரிப்பீட்டாக சொல்கிறேன். ஸோ இது அப்படியே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். டிப்பே என்னோடது. அப்போ ராமால என்ன பண்ணி போறியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கணும். ஃப்ரேம் உள்ள வாங்க கொஞ்சம் காமிங்க. நீ அப்படியே போடு. ஓகேவா? கைட்டா இந்த மாதிரி ஒன்றா இப்படி விரிச்சு விட்டுருப்பேன். கை இதில் எடுத்து போடுடா. போடு. நான் வெயிட் பண்ண நான் செதறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தண்ணியோட எடுக்காத. கொஞ்சம் இதை கட் பண்ணு. அவ்வளோதானா? இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம இப்படி வச்சு வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்க இது தொட்டு பார்க்க செம்மையாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம இதோட வெட்டெல்லாம் நம்ம இதில் உறிஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இதை நல்லா உறிஞ்சி. ஸோ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வச்சாங்க. ஸோ இப்போ லைட்டாக ட்ரையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். லைட்டாக ட்ரையாக இருக்குது. இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சேலப் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். இஸ்டைட்ட போடுறா. ஐயோ அந்த பாட்டுலாம் நல்லா வரும். ஆனால் அப்போ அந்த சமைக்கிற எல்லாரும் கறியுது சேலை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். போதும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகும். ஒன்று கேமரா விட்டு போடுமா, ரெண்டு தள்ளி போமா. டக்குன்னு செய்ய எனக்கு எச்சு ஊறு. தட்டை எடுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். சேலை ஃப்ரை பண்ணனால இந்த மாதிரி தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். திரும்பி ஒரு டீப் ஃப்ரை பண்ணாதான் அது கொஞ்சம் இதாக இருக்கும். இது அழுக்க இருக்காது. என்னது கறி இருக்கா லைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இது லைட்டாக கறியிருச்சு. கருதல் அது இது. ஓ அந்த இது அந்த சட்டை நெக்ஸ்ட் எனக்கு போட்டு போட்டு எப்படி விட்டுறது அதான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. உன் கீழே ஒரு பார்த்துடு. 35 நம்ம வந்து பார்க்குறது கல்விக்கு இருக்கணும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி இப்போ நான் பச்சையை சாப்பிடணும். பச்சையை சாப்பிட்டு எனக்கு பிடிக்கும். நல்லா சும்மா தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நசுக்கினாலே அது அதுவும் மீன் மாதிரி அப்படியே துள்ளிக்கிருக்கு. ஸோ இன்னொன்று நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதையும் லைட்டாக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது காயத்துலேயே அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணது. ஸோ நம்ம அப்படியே அந்த இதுலேயே நம்ம பட்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஸோ இது லைட்டாக வேகணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து இது பண்ணி இல்லை பார்த்துட்டே இருக்கணும். இல்லாட்டி கறிக்கும். கறியும் இல்லை சேலை ஃப்ரை பண்ண முடியாது. இன்னொரு டீப் ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம நல்லா இங்கே அப்படி கறி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி போடணும். ஐயோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுப்போம். நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா? நீங்களே பார்த்துக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்க வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வரைக்கும் இந்த ஒரு பொட்டேட்டோ அழுகி போன பொட்டேட்டோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று போட்டுக்கோம். டக்குன்னு போடுறோம். இதுடா இதுக்குள்ளே தான் அதில் இருக்கலாம் வச்சா. சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண தப்பாக பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். வாயில் ஓடி மறந்துடுறேன். ஸோ இந்த ஆயில் நல்லா வருது. ஸோ இப்போ நம்ம போட்டுக்கலாமா? ரொம்ப சூடாக இருக்குது. கொட்டாலோ கை போட்டோம். ஓகே ரொம்ப பயமாக கிட்ட போகிறதுக்கு ஒரு ஆவிலாம் பறக்குது. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியா போடுவாங்க? இப்படி ஃபுல்லாக தட்டி விடு. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டி மிளகாய் பொடி. ரொம்ப அதிகமாக போட்டுறாத. போடுவோம். இவ்வளோதான் நம்ம போட்டுக்கணும். நானே போட்டேன். வெயிட் நானே போட்டேன். இன்னும் லைட்டாக கொஞ்சோண்டி போடு. எதுக்கு? இதை அப்படியே தட்டி விடுடா. இதுக்கு மேலே போடக்கூடாது. போட்டா லைட்டாக பெப்பரும் நம்ம ஏய் பெப்பர் மட்டும் எனக்கு வேணும். லைட்டாக போட்டாச்சு. அதுதான் தெரியுது. இப்போ லைட்டாக நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கண்ணு எரிய போகுது. தெரியாது. நான் கை தெரியும். அப்போ நானே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. இன்னும் கொஞ்சம் மிளகாய் போடணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஃப்ளேமாக விட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக இப்போ சாஸ் ஊற்றிக்கலாம். பவுல் நிறைய ஊற்றிட்டா புது புது இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காமிக்கிறோம். இது நான் எடுக்கிறேன். பாருங்க, இதான் எங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அவார்டு வச்சிருக்கேன். அவார்டு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஏய் வா வா உங்க வெளியில வீட்ல டேஸ்ட் பண்ணிடலாம். நான் டேஸ்ட் பண்றேன். நான் டேஸ்ட் பண்றேன். இரு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து வைங்க. லஞ்ச் போட்டு ஏசி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏய் இரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படி வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.